ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் சினிமாவில் இதுவரையும் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஒரு சில முக்கியமான படங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப் ஏற்றி பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சுருப்பாங்க. பட் லிட்ரலி தேட்டரில் உட்காந்த ஆடியன்ஸ் எல்லாரு கழுத்தையும் அறுத்து போட்ட மாதிரி அந்த ஒரு படம் இருந்திருக்கும். அந்த மாதிரியான சம்பவத்தை செய்த திரைப்படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு டாப்பிக்கே என்னென்னா, படத்தில் இல்லாத விஷயங்களை சொல்லி தேவையில்லாத ஆசைகளை ஏற்றி தேவையில்லாத ஹைப்பை அவங்க மைண்ட் செட்டில் செட் பண்ணி டோட்டலாக எல்லா ஆடியன்ஸையும் வாஷ் அவுட் பண்ண படங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது கங்குவா. ஸோ இந்த படத்தோட பிஃபோர் ரிலீஸோட சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இந்த படம் வந்து 16 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, 3D ஃபார்மேட்டில் வருது. இது மாதிரி என்னென்னமோ அந்த படத்தோட பிஃபோர் ரிலீஸ் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ், டிரெக்டர் எல்லாருமே இறங்கி ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த படம் வந்து பெரிய ஃபேண்டசி படம், பெரிய ஒரு சாகா, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு 1000 crore படம் என்னென்னமோ சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் பண்ணாங்க. பட் அதுக்கான கண்டென்ட் படத்தில் இல்லை. படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஏன் இவ்வளோ ஒஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்டட். ஏன்னா ஆடியன்ஸ் மேலே தப்பு கிடையாது. இவங்க ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இது பெரிய படம், அந்த அளவு சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி டியூன் பண்ணது இவங்களோட தப்பு. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் பயங்கர மோசமாக கங்குவா படத்துக்கு போய் முடிஞ்சிச்சு. லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது சூதுகவும் பார்ட் 2. சூதுகவும் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். கண்டிப்பாக பலருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு படம். அதில் முக்கியமாக விஜய் சேதுபதி சார் ஸ்டோரி லைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கும்போது விஜய் சேதுபதி சார் இல்லைன்றதே ஒரு பெரிய ட்ராபேக்கு. சரி, ஓகே, அது இல்லைனாலும் இது வந்து அதோட கண்டினியூஷன் அப்படி பார்க்கும்போது அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சம் அதுக்கு கிட்டையாவது இது வந்துருமா, கொஞ்சம் பெட்டராக பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு சில எதிர்பார்ப்பு. அந்த படத்தோடு இது நல்லாயிருக்கும் என்னென்னமோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் ஹைப் ஏற்றுனாங்க. பட் லிட்டரலி சூதுகவும் பார்ட் 2 சூதுகவும் பார்ட் 1 லெவல் கூட இல்லை. ஆவரேஜான, ஏன் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஸோ இதை வச்சு தான் இவ்வளோ ஏமாத்தினீங்களாடா அப்படின்ற மாதிரி படத்துக்கு போனால் கொஞ்சம் நஞ்ச பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு போயிட்டாங்க. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஜானர் ஃபிலிம். இதில் வந்து லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபீல் குட்டான படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. எஸ், அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது தான். பட் கண்டென்ட் பெருசாக இல்லை, பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஆடியன்ஸ் வந்து கவரல. பட் இந்த படத்தை வச்சு சுற்றி நடந்த ஒரு சில ப்ரொமோஷன்ஸ், பிஃபோர் ரிலீஸ் பண்ண ப்ரொமோஷன் கூட விட்டுறலாம். ஆஃப்டர் ரிலீஸும் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ப்ரொமோஷன்லாம் நடந்தது. லைக் ஆடியன்ஸை வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த டைமில் இந்த படத்தை வச்சு பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் கொஞ்சம் ஜிஞ்சா கடிச்சாங்க இந்த ஒரு படத்துக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலராக தான் மாறுச்சு. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த ஒரு படம் ஆஃப்டர் லாங் டைம் சாண்டா சாரோட காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த ஒரு பேய் காமெடி சீக்வன்சஸ் இது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவலில் இருக்குது. நியூ ட்ரை, ஒரு நியூ கோஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொமோஷன்லாம் நடந்தது. பட் லிட்டரலி ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான், அவ்வளோ பெருசு தான் கிடையாது. இது மாதிரி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஸ்பூஃபியான கோஸ்ட் படம்லாம். ஸோ இதில் வந்து 10ல் 11ன்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் இது மாதிரி வந்துருச்சு. அதில் ஒரு புது கான்செப்ட்ல இந்த ஒரு பேய் படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா பேசி இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓவர் ஹைப்பே ஏற்றுனாங்க தான் சொல்லணும். அதே இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆக்டர் ஆர்யாவா. ஸோ அதனால ஆக்டர் ஆர்யா அண்ட் சந்தானமும் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ ப்ரொமோஷன்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து சேல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது ஒரு அளவு ஆவரேஜான ஃபிலிமாக தான் வந்து மாறுச்சு. ஒரு நல்ல படம் தான், ஒன் டைம் வாட்சபிள். பட் இவங்க ஏற்றின ஹைப்புக்கு ஏற்ற மாதிரியான படம்லாம் இது கிடையாது. லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது ஜாட். இந்த படத்தோட ஹீரோ சன்னி டியோல், ஆக்டர் பாபி டியோலோட பிரதர். அங்கேயும் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர். கதார் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் கோபிச்சந்தோட சேர்ந்து தெலுங்கு மிக்ஸ்டு பாலிவுட் ஃபிலிம்ன்ற மாதிரி அந்த ஒரு பேன் இண்டியன் படத்தை வந்து எடுத்தாங்க. ஒரு தெலுங்கு டைரக்டர் தான். ஸோ அந்த ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்லாம் வச்சு இவங்க வந்து அந்த ஒரு கமர்ஷியல் படமாக இவரை வச்சு எடுத்தாங்க. ப்ரொமோஷன் அப்படின்னும் போது பாலிவுட்லேயும் சரி ஹாலிவுட்லேயும் சரி 2 இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய படம், இது வந்து வேற மாதிரி படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணாங்க. முக்கியமாக சன்னி டியோலுக்கு வந்து பயங்கர மாஸ்லாம் வச்சு இந்த ஆக்டர் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், படம் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ஹைப் ஏற்றுனாங்க. பட் இது வந்து நார்த் இந்தியாலையும் பெருசாக இருக்கல, சவுத் இந்தியாலையும் பெருசாக இருக்கல. நார்த் இந்தியாவில் அது அவங்க ஹீரோ, அதனால ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜாக ஓடிடுச்சு. பட் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோஸ்ட் மெட்டீரியலாக சிக்கிருச்சு. எல்லாரும் ஒன்று கூடி இந்த படத்தை வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லணும்.
இதில் மூணாவதாக இருக்கிறது சிக்கந்தர் படம் சல்மான் கான் சாருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்தது. ஏன்னா பிஃபோர் 3 மூவிஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கு முன்னாடி நடித்த 3 படங்கள் அவருக்கு வந்து பெருசாக போகலை. ஒரு பெரிய ஹோப், அதுவும் ஏஆர் முருகதாஸை நம்பி இறங்கினதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு கமர்ஷியல் ஆக்டராக தான் அங்கே எல்லாரையும் போட்டு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் எல்லாரும் சலிச்சு வேணான்னு சொல்கிற கமர்ஷியல் படத்தை எடுத்து வச்சுட்டு சிக்கந்தர் படம் வேற லெவலு, சல்மான் கான் சாரோட ஃபுல் பீக்னஸை பார்க்கலாம் அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஷூட்டிங் எடுத்து கொடுத்துட்டு ஏஆர் முருகதாஸ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி மொத்தமாக சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஆக்ட்ரஸ் இவங்க தான் சேர்ந்து தான் ப்ரொமோட் பண்ணாங்க. பட் அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் சாரே இதை ஒத்துக்கிட்டு படத்தில் இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நான் அடுத்த படத்தில் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்டே அப்பாலஜைஸ் கேட்டு ஆடியன்ஸ் சொல்கிற ஒரு சில ஃபீட்பேக்ஸையும் கேட்டுக்கிட்டு அடுத்த படங்களை நான் இதை வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் சாரே வந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டாவதாக இருக்கிறது கேம் சேஞ்சர். இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்க போகுது. தென் இது மட்டும் இல்லாமல் ராம் சரண் சாருக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். சங்கர் சார் வந்து பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். இதில் கதை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ராம் சரண் சாரோட ரோல் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் என்னென்னமோ சொன்னாங்க. இது வந்து 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிடும். ஜெய் சூர்யா சார் இருக்காரு, ராம் சரண் சார் இருக்காரு. இது வந்து செம பொலிட்டிக்கல் ஃபிலிமாக வந்திருக்கு. என்னென்னமோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிஃபோர் ரிலீஸ் ஹைப் ஏற்றினானுங்க. பட் படத்தோட டே 1 ரிப்போர்ட்டே அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரிவ்யூ தான் டோட்டலி. அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் வேற சிக்கிச்சா மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க. மறுபக்கம் கடையை போட்டு ஓட்டிகிட்டு இருந்த டாக்கு மகாராஜா தென் மற்ற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிச்சு பாக்ஸ் ஆஃபீஸை. இந்த படத்தை எல்லாருமே கையை கழுவி விட்டுட்டாங்க. லிட்ரலி இப்போ ப்ரொடியூசர் தில்ராஜே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் மாதிரியான டேரக்டர் கூட இனிமேல் பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இப்போ ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் மனம் உருகி வலிகி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாரையுமே கதற விட்ட தக் லைஃப். தாத்தா வராரு மறுபடியும் கதற விட போகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த படமும் எல்லா ஆடியன்ஸையும் கதற விட்டுச்சு. லிட்ரலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மணிரத்னம் சார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு நாயகன் காம்போ இணையுது. ஏஆர் ரஹ்மான் சார் மறுபக்கம் இது போதாதுன்னு ஷிம்பு சாரும் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஸ்டோரி வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ப்ரொமோஷன் பண்ணாங்க. இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரெய்லருக்கு ஒரு லான்ச்சு ப்ரொமோஷன்லாம் பிஃபோர் ரிலீஸ் பீக்கிசம்னு சொல்லலாம். மும்பையில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க. எல்லா இடத்துக்கும் சுற்றினாங்க டீமாக சேர்ந்து. அந்த அளவு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு கூப்பிட்டு எல்லாரை வச்சு ரீல்ஸ் எடுத்து என்னென்னமோலாம் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை போட்டு ட்ரோலும் பண்ணிட்டாங்க. பலரும் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கல்ட் கிளாசிக்காக இருக்கும். மணிரத்னம் சாரோட படங்களில் இது ஒரு கிளாசிக்கல் ஃபிலிமாக இருக்கும்னு நினைச்சாங்க. பட் மணிரத்னம் சாரோட மூவிஸ் ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட்லேயே எடுத்து பார்த்தா அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய படமாக தக் லைஃப் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அவுட்புட் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே கழுவி ஊற்றிட்டாங்க. தென் இதை தாண்டி நீங்கள் இந்த படம் போன வருஷம் இந்த வருஷம் ஏன் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில படங்களும் உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்த படங்கள் ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு தோணுச்சுன்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு இதில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.